தமிழரும் தொழில்நுட்பமும் என்ற பகுதியில இன்னைக்கு பெருங்கடல் குறித்த பண்டைய அறிவு அப்படிங்கிற தலைப்புலதான் நம்ம பார்க்க போறோம். 75% பூமியில இருக்கக்கூடிய நிலப்பகுதியில 75% வந்து பெருங்கடலால் வந்து மூடப்பட்டிருக்கு. புவியியல் மாற்றங்களால் வந்து இந்த கடல் வளங்கள் வந்து மாற்றம் அடைகிறது. எதுனால கடல் வளங்கள் வந்து மாற்றம் அடைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கடற்கரையின் வடிவம், கடற்கரையினுடைய வடிவ அமைப்பினாலையும், நீரின் ஆழம், நீரினுடைய ஆழத்தினாலையும், அடியில் இருக்கும் சேறு, மணல், பாறை இவற்றின் மூலியமாக கடல் வளங்கள் வந்து பெரிதும் மாற்றம் ஏற்படுகிறது. இந்த கடல் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை படுக்கைகளாக வகைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா 5 படிகங்களாக வகைப்படுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பசிபிக் பெருங்கடல், 2வது அட்லாண்டிக் பெருங்கடல், 3வது இந்தியன் பெருங்கடல், 4வது தெற்கு பெருங்கடல், அடுத்தது ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு சொல்லிட்டு கடலை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க. அந்த கடல் நீரில என்னென்ன சிறப்பு இயல்புகளை பாதிக்கக்கூடிய காரணிகள், எந்தெந்த காரணிகள் கடல் நீரை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கடல் நீரில் கரைந்திருக்கும் பொருட்கள், கடல் நீர்ல என்னென்ன பொருள் கலந்திருக்கு, அது எப்படி கடல் நீரை பாதிக்குது. பாறையின் ரசாயன பொருள், இப்ப பாறைகள்ல பாறை உடைக்கிறதுக்காகவும் இல்ல பாறையில வரக்கூடிய இயற்கையா வரக்கூடிய சில ரசாயனங்கள் இது மூலியமா என்ன பண்ணுது, தண்ணி வந்து கடல்ல கலக்கிறது மூலியமா கடல் நீர் வந்து பாதிக்குது. அடுத்தது நீரின் தன்மை, கடல் நீரின் தன்மை. நார்மலாவே கடல் நீர்ல வந்து சோடியம் குளோரைடு இருக்கிறதுனால கடல் நீரின் தன்மையை பொறுத்து பாதிக்குது. கடல் நீரின் நிறம், கடல் நிறம் வந்து நீல நிறத்துல இருக்கு. எதனால பெரும்பாலும் கடல் வந்து நீல நிறத்துலதான் இருக்கு, அது இல்லாத பச்சை, மஞ்சள் நிறமா இருக்கக்கூடிய பழுப்பு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறத்திலையும் காணப்படுது. நீல நிறமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீர் வந்து சிவப்பு ஒளியை உறிஞ்சு நீல ஒளியையே வெளியே பிரதிபலிக்கிறதுனால கடல் நீர் வந்து பெரும்பாலும் நீல நிறத்துல இருக்கு. இந்த கடல் நிறத்தை பாதிக்கும் பொருட்கள், அந்த நிறம் நீல நிறத்தா இருக்கக்கூடிய நிறத்தை என்ன பொருள் வந்து பாதிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, கரைந்த கனிம பொருட்கள், தாது படிவங்கள், இந்த பாறை ஓரங்கள்ல கடல் ஓரங்கள்ல படிஞ்சிருக்கக்கூடிய தாதுக்கள், கனிம பொருட்கள், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா கடல்ல நிறைய கனிம வளங்கள்லாம் கிடைக்குது, அந்த பொருட்கள் எல்லாம் அந்த கடல் நிறத்தினுடைய நிறத்தை பாதிக்குது. அடுத்தது கடல் வெளியை பயன்படுத்தி அறிவு. கடல் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய சங்க இலக்கியங்கள்ல பேரு இருக்கு. இந்த கடல் வழியே என்னென்ன நம்ம பயன்படுத்தியிருக்காங்கன்னா, பண்டமாற்று முறை வணிகம். பண்டமாற்று முறை அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை பிறருக்கு கொடுத்து நம்மிடம் இல்லாத பொருளை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறதா இந்த பண்டமாற்று முறை. இந்த பண்டமாற்று முறை வணிகம் வந்து நடந்திருக்கிறது புறநானூர்ல சொல்லியிருக்காங்க. மான்தசை சொரிந்த வட்டியும் ஆய்மகள் அப்படின்ட்டு. அதாவது மான் இறைச்சிய ஒரு வேடன் வந்து மான் இறைச்சிய கொண்டுகிட்டு போய் ஒரு பெண்ணிடம் கொடுத்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நெல் மணிகளை வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிற தகவல் வந்து இந்த பண்டமாற்று முறைக்கு புறநானூற்றுல ஒரு அழகான எடுத்துக்காட்டு. அடுத்தது கடல்வழி வணிகம். கடல்வழி வணிகம், கடல்வழிக்கு வணிகத்துக்கு பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா மரக்கலன்களை பயன்படுத்தி கடல்வழி வணிகம் வந்து செஞ்சிருக்காங்க. அடுத்தது கடல்வழி பயணம். பயணம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சென்றடையக்கூடியதான் கடல்வழி பயணம் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியது. அப்ப இந்த கடல்வழி பயணம் பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாலுமே நிகழக்கூடியது. இந்த இயற்கையா நிகழக்கூடிய இந்த கடல்வழி பயணம் பர்மாவில் வந்து வெட்டி கடலில் போட்டிருக்கக்கூடிய ஒரு தேக்கு மரம் வந்து தானா மிதந்துகிட்டு வந்து தனுஷ்கோடியை வந்து சென்றடைஞ்சிருக்கு. அப்ப இதன் மூலம் கடல் நீர் ஓட்டம், எவ்வளவு நீர் வந்து எவ்வளவு நாளைல இவ்வளவு சென்றடையும் அப்படிங்கிறது கடல் நீர் ஓட்டத்தையும் அவங்களால அறிஞ்சுக்க முடிகிறது. இது இல்லாத தமிழர்கள் வணிகம் கடல் கடந்து சென்றிருக்கின்றது. கடல் கடந்து சென்றிருக்கிறது. கடல் வழி பயணம் செய்ய இது வந்து ஏற்ற ஒரு பயணமா அந்த கடல் வழி பயணம் வந்து அமைஞ்சிருக்குது. நன்றி.